ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐடிபிஐ பேங்க்லேருந்து மத்திய கவர்மெண்டான பேங்க் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அதாவது ஐடிபிஐ பேங்க் 2024 போஸ்டிங்கில் இப்படிலாம் டைப் பண்ண ரெகுலர் பேசிக்ஸு. அதாவது டோட்டல் வேகன்சி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 500 ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர், பிஜிடிபிஎஃப் போட்டிருக்காங்க. 2024 2025 போஸ்டிங் போட்டிருக்காங்க. அது ஆரம்ப தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12/2/2024 போட்டு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/2/2024. டேட்னு பார்த்துக்குங்க, கரெக்டாக பார்த்துக்கிட்டு டேட் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அதை பாருங்கள், லேட்டஸ்ட் ஐடிபிஐ பேங்க் வேகன்சி டீட்டெயில் பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மொத்தம் ஒரே போஸ்டிங் தான், ஒரே போஸ்டிங் தான். மொத்தத்துக்கு 500 வேகன்சி எடுக்கிறாங்க, 500 போஸ்டிங் வேகன்சி எடுக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துங்க. இதுக்கான தகுதிக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னா, கண்டிப்பாக டிகிரி கேட்டிருக்காங்க. அதை பாருங்கள், கேண்டிடேட்ஸ் பி டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி. அதாவது எனி டிகிரி, என்ன டிகிரியும் முடிச்சிருக்கலாம். அதாவது பேசிக்காக யூஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வயசு என்னன்னு பாருங்கள், வயது வரம்பு கேட்டிருக்காங்க. அந்த போஸ்டிங்க்கு மினிமம் 20 வயசுலேருந்து 25 வயசு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அதில் தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட்டு 31/1/1999 31/01/2024 இருக்கணும். அதில் ஏஜ் ரிலேஷன் போட்டிருக்காங்க. அதில் கேட்டகரி வரையாக போட்டிருக்காங்க. கேஸ்ட்டு கேட்டகரி, இது அதர் பேக் கிளாஸு, பர்சனல் வித் பேட்ச் மார்க்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவாக கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் டைப் பண்ணலாம், ஆன்சர் கிடைக்கும். அதுக்கான சிலபஸ் நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதையும் போட்டுவிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு, அடுத்து பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைப்பாங்க, ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டரில் எக்ஸாம் வைப்பாங்க, ஆன்லைன் டெஸ்ட்டு. பர்சனல் தனித்தனியாக இன்டர்வியூ போய் வைப்பாங்க. அது எங்கெங்கே நடக்கும்னா, எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நடக்கும். சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். அப்ளிகேஷன் போடும்போது இந்த சென்டர் காமிச்சிடும், அதில் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே.